சௌக்கியமாக இருக்கியா கார்த்தி? இருக்கே மாப்பிள்ள. எதுனா வேலை கிடச்சதா? 5-6 கம்பெனி ஏறி இறங்கிட்டேன். எவனும் வேலை தரல. இங்கே இருக்கிறவனுக்கே வேலை கிடையாது. அப்போ நமக்கு மட்டும் என்ன? கையில் பணம் எது எதாவது வச்சிருக்கியா? வந்து 6 மாதம் ஆச்சு மாப்பிள்ள. 3 மாதம் வாடகை அட்வான்ஸே கழிஞ்சு வச்சு. எங்கள் அப்பா கொடுத்த கடைசி காசு முடிஞ்சிச்சு. நேற்றே வீடை காலி பண்ணேன். இல்லைன்னா உங்கள் அப்பாட்ட இது எதுனா காசு கேட்டு பார்க்கலாம்ல? மாடு பாதி நிலத்தை விற்று என்னைய படிக்க வச்சாரு. இதுக்கு மேலே கேட்க எனக்கு மனசு இல்லைடா. விவசாயம் பண்ணுற கஷ்டம்தான் இங்கே வந்தேன். இங்கே வந்தால் வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது. நான் எதுனா பணம் அனுப்பட்டுமா? வேண்டாம் மாப்பிள்ள. நீ ஏன் உரம் காசு இல்லாமல் இருக்க? நான் அதெல்லாம் இங்கே சமாளிச்சுக்கிறேன். பேசாமல் இங்கே கிளம்பி வந்துரு கார்த்தி, எதுனா பண்ணி பொழைச்சிக்கலாம். எங்கள் அப்பா கொடுத்த காசை தண்டை செலவு பண்ணிட்டேன்னு தோணுது. கொஞ்ச நாள் வேலை தேடிட்டு வரேன்டா. அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு. நான் கொஞ்ச நேரத்தை திருப்பி கூப்பிட்றேன். சரி மாப்பிள்ள, பார்த்து. ஹலோ ஹலோ ராசா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அப்பா எங்கே போயிருக்காரு? அவைய புயல் பாதிப்பு நிதி வாங்க போயிருக்காக. சரிங்கம்மா சரிங்கம்மா. காசு எதுனா வேணுமா கார்த்தி? இல்லை வேணாங்கம்மா, வேலை கிடச்சிரும். நான் எதாவது பார்த்துக்கிறேன். சாப்பிட்டியாயா? இப்போதாம்மா சாப்பிட்டேன். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கூப்பிட்றேன். ஏதாவது சாப்பிட்டியாப்பா? இல்லைங்க, சாப்பிடல. 2 நாள் ஆகுது. சரி, எங்க கூட வா. இல்லை பரவாயில்லைங்க. வாப்பா. சரிங்க. எந்த ஊருப்பா நீ? உனக்கு என்ன பிரச்சனை? எங்கள் குடும்பம் விவசாயம் குடும்பம்யா. விவசாயம் வேணாம் வேலை தேடி வந்துட்டேன். கஷ்டம் நஷ்டம்னு விவசாயி தொட்டுறாங்க. அதில் வர்ற பலன் யாரும் யோசிக்கிறது இல்லை. இந்த தம்பி இந்த காசை வச்சு ஊருக்கு போ. எல்லா காசையும் எனக்கே கொடுத்துட்டு உங்களுக்குன்னு எதுவும் எடுத்துக்கலைங்க. எங்களுக்குன்னு ஏதாவது எடுத்து வச்சுருந்தா எப்போவோ முன்னேறி இருப்போம். அப்படி என்னங்க வேலை பார்த்தீங்க? நானும் விவசாயி தான். எங்கே போனாலும் மரியாதை இல்லை. அப்படிங்களா? அதனாலேயே எல்லாத்தையும் இழந்துட்டோம். இனி வர தலைமுறையாவது விவசாயியோட முக்கியத்துவம் எல்லாம் தெரியணும். போ தம்பி, ஊருக்கு போ. படித்தவன் அடுத்தது விவசாயம் பாருங்க. இனியாவது இந்த நாட்டை காப்பாற்றுங்க. இவ்வளோ நடந்து இப்படியே இருக்கீங்களே, உங்களுக்காக கொஞ்சம் வாழலாம்லையா? விவசாயி எங்கே போனாலும் விவசாயி தான். வாழ வச்சு பார்க்கறது தான் எங்கள் வழக்கம். படிக்காதனால தான் விவசாயம் ஏமாத்திடுறாங்க. ஆனால் என்றைக்குமே விவசாயி நம்மளை ஏமாத்தினதில்லை. அதனால் படித்த நாமளும் இனிமேல் விவசாயம் பார்ப்போம். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.